கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:21. உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் விலகுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு போன வாரத்திலே கடைசியாய் வாசித்து நிறுத்தினதான பகுதிக்கு நேராய் என்னுடைய வார்த்தையை, உங்களுடைய சிந்தையை திருப்புவதற்கு விரும்புகிறேன். அதிலே வாசிக்கும் போது ஏசாயா அதனுடைய 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கடைசியாய் வாசித்து நிறுத்தினோம். வாசிக்கலாம். இதோ நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்க வேண்டும். அப்போ பிள்ளைகள் மேல் தேவன் வைத்திருக்கிற லட்சியம், நம்ம பிள்ளைக்கு மேல நாம் வைத்திருக்கிற திட்டத்தை விட தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆலயத்தில் உள்ள விசுவாசிகளின் சந்ததிகள், சந்தானத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் பெரியது. அது சாதாரணப்பட்டதல்ல, அது பெரியது. அல்லேலூயா. ஆகையினால ஏசாயா இந்த தேவ சித்தத்தை அறிந்தபடியால் ஏசாயா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயாவினுடைய மனைவி தீர்க்கதரிசி, ஏசாயாவினுடைய மனைவிக்கு தகப்பன் ஒரு ஆசாரியன். அப்படியானால் ஊழியக்கார குடும்பத்தில், ஆசாரிய குடும்பத்தில் ஏசாயாவுக்கு வேரூன்றி வளர்வதற்கு தெய்வம் ஒரு இரக்கத்தை பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி, மனைவி தீர்க்கதரிசி, மனைவிக்கு அப்பா ஒரு ஆசாரியன். அவனுடைய பிள்ளைகளை குறித்து அவன் தெய்வ சமூகத்துல தைரியமா சொல்லுகிறான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அந்த வார்த்தையினுடைய சென்டென்ஸ் இந்த காலை வேளை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே, தெய்வ சமூகத்திலே, தெய்வ பர்வதத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. இந்த காலை வேளை அந்த இடத்துல நம்முடைய பெயரையும் நம்முடைய பிள்ளைகளின் பெயரையும் வைத்து எங்க குடும்பம், எங்க பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள், இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, இனி பிறக்க போகிற வருங்கால எதிர்கால சந்ததிகளும் தெய்வ சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருப்போம் என்கிற ஒரு முழு நிச்சயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற தெய்வ திட்டம் நம்மோடு முற்று பெறுவதற்கல்ல, நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் அதை கைமாற்றம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் மேல் கைமாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் விசுவாச ஜீவிதத்தின் ரகசியம். அல்லேலூயா.
அதுல சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே நான் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலே ஒரு முறை சில வார்த்தைகள் ஆலயத்துக்கு ஒரு நாள் பகிர்ந்து கொண்ட சில வார்த்தைகள் மற்றும் சில வசனங்களை உட்படுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுல 17:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த காலை வேளை ஆபிரகாமோடு தேவன் நேருக்கு நேர் வந்து நின்று பேசுவது போல கர்த்தர் நம்ம ஒரு நபரை ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசுவது போல தேவன் ஆபிரகாமனுடைய வீட்டிலே வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 99 வயது 99 வயது நிரம்பின ஆபிரகாம் சரீரம் மிகவும் மெலிந்து போய் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் நஷ்டமடைந்து அவன் முதிர்ந்த வயதில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ என்னுடைய சமூகத்திலே நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ யாருக்கு முன்ன நடக்கிற, நீ எப்படி நடக்கிறாய், எப்படி செயல்படுகிறாய் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 99 வயதான ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பதாய் நீ நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்திலே ஒரு மனுஷன் எப்போது இடறுவான், எப்போது பின் மாற்றத்துக்கு நேராய் கடந்து போவான் என்பதை யாருக்கும் நிர்ணயம் செய்ய முடியாது. ஆகையினால 99வது வயதிலேயும் கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், இத்தனை வயதானவர்களை இவர்கள் எப்படி எச்சரிக்கலாம், எப்படி கடிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளாலே உதிக்கலாம். ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னால நீ நடந்து கொண்டு தேசத்தில் எப்படி இருக்கிறாய் என்பதை நான் இதுவரை தேசத்தில் நல்ல சாட்சி உள்ள நபராயிருந்தான் ஆபிரகாம். இதுவரை தன்னுடைய சகோதரன், அப்படியானால் அவனுடைய சகோதரன் லோத்துவோடு வாக்குவாதத்துக்கு போகவில்லை. அவனுடைய சாட்சி அதிலே சொல்லுகிறது, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாம் தீமைக்கு எதிர்த்து நிற்கவில்லை, தீமையோடு சேர்ந்து போகவில்லை, தீமைக்கு கை கோர்த்து நிற்கவில்லை. தீமையை விட்டு விலகுவதற்கு நீ வலது பக்கம் வந்தேன்னா நான் அப்படியே இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் வந்தேன்னா நான் வலது பக்கம் போகிறேன்.
அப்படியானால் அவன் தன்னுடைய சகோதரனோடு வாக்குவாதம் பண்ணுவதற்கோ தர்க்கம் பண்ணுவதற்கோ இடைஞ்சல் பண்ணுவதற்கோ துணிச்சல் கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு விலகி போகிறான். கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்த விதம் பூமியால் தாங்க கூடாமல் இருந்ததாம். புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் இருந்த ஆசீர்வாதம் இந்த பூமியால் தாங்க முடியல. அப்படியானால் பூமி எதையும் தாங்குவதற்குரிய பலன் உண்டு. தேவனுடைய கையினால் வருகிறதை பூமியால் தாங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. சிறிதாகலாம் பெரிதாகலாம். ஒருவேளை நீண்ட ஆயுள் காலம் நாம் அனுபவிக்க கூடியதாயிருக்கலாம். ஆனால் தற்காலிகம் அனுபவிக்க கூடியதாயிருக்கலாம். எதுவானாலும் தேவனுடைய கரத்திலிருந்து வருவதை பூமியால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் பூமியால் தாங்க முடியாமல் இருந்தது. இவ்வளவு ஆசீர்வாதம். இவன் கர்த்தருக்குள் நிற்கிறான். இவன் தரிசனத்தின் படி நிற்கிறான். மற்றவன் அவனை பார்த்து அவனை அடாப்ட் செய்து அவனை கண்டு அவன் எப்படி ஜெபம் பண்றான், நான் அப்படியே ஜெபம் பண்ணலாம். அவன் எப்படி உபவாசம் இருக்கிறான், நமக்கு அப்படியே உபவாசம் இருக்கலாம். அவன் எப்படி போகிறான், அதுபோல நாமும் போகலாம். 2 பேருடைய யாத்திரையும் பூமியில். ஆனால் 2 பேருடைய லைன், ஒருவன் தேவனை சார்ந்து போய்கொண்டிருக்கிறான், ஒருவன் உலகத்தை சார்ந்து போய்கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளை நம்முடைய ஓட்டம் உலகத்தை சார்ந்திருக்கிறதா, வசனத்தின்படி கர்த்தரை சார்ந்திருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் ஒரு மீள் பார்வை இந்த காலை வேளை ஒன்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்து வேத வசனத்தின்படி ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டார். அழைக்கப்பட்டவன் இறங்கினான், அழைக்கப்படாதவன் பின்தொடர்ந்தான். 2க்கும் வித்தியாசம் உண்டு. அழைக்கப்பட்டவனுக்கு வந்த கஷ்டங்களில் ஒரு அம்சம் கூட அழைக்கப்படாதவனுக்கு வரவில்லை. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களானால், நீங்கள் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்களானால், உங்களை பாவமும் பாரமும் வேதனையும் சோதனையும் வாழ்க்கையை பின்தொடரும் அத்தனையும் ஜெயிக்க வெற்றி சிறக்க செய்ய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம் தொடங்க ஆரம்பித்தான். தொடங்கி பிரயாணம் பட்டு கொண்டிருக்கிற வேளையில அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இதுவரை 90 ஆயிற்று, 91, 92, 93, 99 வயதாகிறது. அவனுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அவனுடைய வீட்டுல ஆகார் என்கிற ஒரு சகோதரி வேலை செய்தாள். தன்னுடைய மனைவி ஒரு முறை அவனோடு அன்போடு பேசுகிறாள். எனக்குத்தான் குழந்தை பாக்கியமில்லை, அந்த சகோதரியோடு ஒரு முறை குடும்ப வாழ்வை நடத்தும், அப்படியாகிலும் ஒரு பிள்ளை கிடைத்தால் நமக்கு சந்தோஷமா இருக்குமே. ஆம், அந்த ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு எதிர்வினை ஆற்றாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அது தற்காலம் சமாதானம் உண்டானது, தற்காலம் சந்தோஷம் உண்டானது, தற்காலம் விடுதலை போல இருந்தது. ஆனால் போக போக கசந்த ஒரு அனுபவம் அதற்குள் உள்ளால நுழைய ஆரம்பித்தது. சாராளை, தன்னுடைய எஜமாட்டியை தன்னுடைய ஸ்தானத்தில் இவ்வளவு உயர்த்தி கனம் பண்ண ஆகாருக்கு இடம் கொடுத்த சாராளுக்கு அவள் மனநோவை கொடுக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராளனுடைய கையினால் வளர்க்கப்பட்ட அல்லது வளர்ந்த, சாராளுக்கு உதவியாயிருந்த ஆகார் சாராளுடைய ஸ்தானத்தையும் பிடித்து அதற்கு மேல் உயர ஆரம்பித்த வேளை சாராள் கொஞ்சம் நெருக்க ஆரம்பிச்சா, ஓட ஆரம்பிச்சான். பிள்ளையும் தூக்கிட்டு ஓடும் போதுதான் ஒரு தேவதூதன் பேசுறான், எங்க போற, எதுக்கு போற,
எதுக்காக ஓடுகிற? திருப்பி வான்னு சொல்லி திருப்பி அனுப்பி நீ போய் அங்கே அடங்கி இருன்னு சொல்லி அடக்கி உட்காருவதற்கு தேவதூதன் கட்டளை கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறாள். திரும்பி வந்து சில நாட்கள் இருக்கும்போது வாரங்கள் தாண்டினது, மாதங்கள் தாண்டினது, வருடங்கள் தாண்டினது. ஆபிரகாமுக்கு 99வது வயதிலே ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமே, உத்தமனாய் இருக்க வேண்டிய இடத்தை நீ விட்டுட்டாய். உனக்கு நான் சொன்ன வார்த்தையை மீறி அல்லது நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை மீறி நீ செயல்பட்டாய் சொல்லி அத மறைமுகமாய் சிலத கர்த்தர் நேரடியா பேசுவாரு, சிலத கர்த்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றி பேசுவாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ என்னுடைய சமூகத்தில் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. நீ சாராள் சொன்னதை கேட்ட, என்னிடத்துல ஒரு வார்த்தை பொறுமையோட நிதானமா யோசிச்சியா? என்னிடத்துல ஒரு வார்த்தை நிதானமா கேட்டியா? தெய்வ சித்தத்துக்கு காத்திருந்தியா? அவங்க சொன்னாங்க, சொன்னவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பதற்கு சற்று நிதானம் காக்க வேண்டும். அல்லேலூயா. கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் இருக்கணுமா? பைபிள் சொல்லுது கேட்பதற்கு எப்படி இருக்கணுமா? சொல்லுகிறதெல்லாம் கேளுங்க. கேட்கிற அந்த செகண்ட்ல இது செய்தால் பலன் உண்டாகுமா, இது செய்தால் என்னுடைய அழைப்பை நிலை நிறுத்த முடியுமா என்பதை உள்ளம் உடனே நிதானிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சாராள் சொன்னத ஆபிரகாம் நிதானிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏற்றுக்கொண்டான். அன்பு மனைவி அல்லவா, என்னுடைய வாழ்க்கை துணை அல்லவா, நாங்கள் இணை பிரியாத குடும்பம் அல்லவா, எங்களுடைய உறவு இன்றைக்கும் பலமாய் இருக்கிறதே என்கிறதை நினைத்து அந்த சகோதரி சொன்னதை அவன் அங்கீகரித்தான், கீழ்ப்படிந்தான். அவ சொல்லி அவன் செய்தான். வாழ்க்கையில அவளுக்கு அது வேதனையாய் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் சொல்லுகிறத உடனே கீழ்ப்படிஞ்சா தெய்வ சப்தமா மனுஷ சப்தமா, நம்மை வளர்த்துவதற்குரிய சப்தமா, நம்மை தெய்வத்தினுடைய பாதையில் நடப்பதற்கு இந்த சப்தம் உதவியாயிருக்குமா இல்லை வழி விலக செய்யுமா என்பதை நிதானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் பகுத்து அறியக்கூடிய ஒரு விசேஷித்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தானமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உடனே சிலதெல்லாம் நிதானிப்பதற்கு சமயம் கொடுக்க மாட்டோம். காலப்போக்கிலே அதனால் வருகிற சோதனை, அதனால் வருகிற கண்ணி, அதனால் வருகிற பாதகம் நம்முடைய வீட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கும் போ பின்ன பதில் தேடினா பதில் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்திர உணர்வினால் சில காரியங்கள் செய்வது, துவேகத்தில் செய்வது ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டையா. பிரைஸ் தி லார்ட். புத்தி முட்டுன்னு புத்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில இடங்கள்ல நம்ம சின்ன ஒரு லாபத்தை எதிர்பார்ப்போம். பேராசை, சத்தமா சொல்லுங்க, பேராசை பெருநஷ்டம். அல்ப சுகம் ஆயுஷ்காலம் வர வேதனை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் வாழ்க்கையில விசுவாசிகளுக்கு தகப்பன், நல்ல பேர் தான், விசுவாசத்துல முன்மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவன் கொஞ்சம் லைன் மாறிட்டான். ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் பாருங்க. இத்தனை 99 வயசாச்சே, சரி வயசுல வந்த மிஸ்டேக், வயசுல வந்த பலவீனம் ஆண்டவர் சும்மா விடல. அங்கேயும்
கண்டனம் பண்ணி தான் கர்த்தர் பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட். நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில முதிர்ந்தவர்களானாலும் வாலிபர்களானாலும் நடுத்தர வயதானவர் உள்ளவர்கள் ஆனாலும் பிள்ளைகளானாலும் கர்த்தருடைய சமூகத்திலே உத்தமமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆபிரகாம் இப்போ நொந்து போய் வேதனையும் சோதனையும் கண்ணீரிலே அகப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ இப்படி இருந்தா போதாதையா, இன்னும் தேவன் 9ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு பின் கொஞ்சம் நிறுத்தி, உனக்கு பின் அப்படியே நிக்கட்டும் அந்த வசனம். இப்ப ஏற்கனவே ஆபிரகாமினுடைய வித்தினுடைய ஒரு அம்சம் தான் இஸ்மவேல். அப்படித்தானே? அப்படித்தானே? கைகளை தூக்கி சொல்லுவான். இப்ப உனக்கு இருக்கிற குமாரன் என்று கர்த்தர் என்ன செய்யல, சொல்லல. நமக்கு நிறைய நன்மைகள் வரலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் வரலாம், நிறைய சுதந்திர வீதங்கள் நம்ம சுற்றி வரலாம். தேவன் தந்தது வரும்பதான் அவர் அங்கீகரிப்பார். கைகளை தூக்கி, 2 கைகளை தூக்கி கர்த்தரை நன்றி செலுத்துவோம் விழிப்புணர்வோடு. அல்லேலூயா. இப்ப இருக்கு. நான் அந்த பகுதியை ஏகதேசம் 10-20 வாட்டி வாசிச்சிருப்பேன். இன்னைக்கும் காலையில வாசிக்கும் போ ஆண்டவர் எனக்கு புதிய புதிய சில அனுபவத்துக்குள்ள என்ன என்னுடைய ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் நடத்தினார். அப்பதான் நான் கொஞ்சம் கூட நிதானிக்க ஆரம்பித்தேன். உனக்கு பின் இப்ப இருக்கு ஒரு சந்ததி, அத கர்த்தர் இந்த லிஸ்ட்ல உட்படுத்தல. ஆமென். அப்படியானால் கர்த்தருடைய சித்தத்தின்படி தருகிறத லிஸ்ட்ல வைப்பாரு, மற்றதை வெளியே விட்டுருவாரு. புரியுதா உங்களுக்கு? புரிகிற நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை. உனக்கு பின், உனக்கு முன் ஒண்ணு இருக்கு. இது நமக்கு நம்ம வச்சு இத போற்றி போற்றி புலர்த்திட்டு இருக்கோம். கர்த்தர் தான் தந்தாரா, நாமா இத பிரயாசப்பட்டு உண்டாக்கணுமா? அதான் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்கு பின் வாசிங்க. சந்ததியும் என்னுடைய உடன்படிக்கை. உனக்கு பின்னால இருக்கிற சந்ததியை சொல்லல, இருக்கிற சந்ததிக்கு இரக்கம் செய்தார், அது வேற. இந்த அதிகாரத்துல அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே அவனையும் நீங்க கைவிடக் கூடாதப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தூக்கி அல்லேலூயா. அதுல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவனே ஆண்டவரே அவனை கொல்ல கூடாதப்பா, அவனும் பிழைக்கட்டுமே. ஒரு ஆளுக்கு ஜெபத்தை கேட்டுங்க. நீங்க வீட்டுல போய் இது நீங்க நல்லா ஜெபத்தோட வாசிச்சாதான் சில அர்த்தங்களை உங்களுக்கு புரிய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இதுவரை ஒரு அடையாளம் நடக்கலையே, வீட்டுக்குள்ள இதுவரை ஒரு சமாதான சுகம் உண்டாகலையே. இதுவரை வீட்டுக்குள்ள நான் எதிர்பார்த்தேன். எப்படின்னா என்னுடைய ஊழிய நிலையில நான் சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்தை வச்சுக்கிடுங்க. நம்ம ஜெபிக்கிறதற்கும் பிரயாசப்படுவதற்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு உபயோகப்படுவதற்கும் ஏற்ற ஒரு நிறைவை காண முடியாட்டா நம்ம உடனே தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்த்தா பழகணும். கைகளை தூக்கி அல்லேலூயா. 2 கையையும் தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. 99 வயதான ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறாரு. ஏய், தலைமுறை தலைமுறையாய் நீ இந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் என்னுடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள மனுஷனாய் களங்கம் ஏற்படுத்தாத நபராய் நீ இருப்பாயானால், பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கும் உங்களுக்கும் சந்ததிக்கும் என்னவென்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத சொன்னதுதான் உண்டு. இத்தனை வருஷம் விசுவாசியா வாழ்ந்தான், இத்தனை வருஷம் விசுவாச யாத்திரை நடந்து, ஆனா இதுவரை அவனுக்குள்ள சத்தியத்தின்படி ஒரு மாற்றம் அவனுடைய சரீரத்துல வரவே இல்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தியத்தின்படி ஆபிரகாமனுடைய சரீரத்துக்குள்ள விசுவாச ஜீவிதம் யாத்திரை போகிறான். ஆண்டவர் சொன்ன காட்டுன தரிசனம் முன்ன இருக்கு. தரிசனம் காணலாம், சொப்பனம் காணலாம், வெளிப்பாடு காணலாம். நமக்கு சரீரத்துல நம்ம தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல என்னைக்கு மாற்றம் வருதோ அன்னைக்கு கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. இவன் இந்த வசனத்தை கேட்டதும் இந்த வசனம் அவனுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆபிரகாமும் தன்னுடைய ஆகாரின் சந்ததியில் பிறந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலும் ஒரு நாளைக்கு 2 பேரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை ஒன்னு வாசிக்கலாமா? ஆபிரகாமும் இஸ்மவேல் அன்னைக்கு அவனுக்கு 13 வயது. 13வது வயது இஸ்மவேலுக்கு ஆகிறது. ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்போ ஆண்டவருடைய சத்தம் காதுல வந்ததும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பின்னால பறக்க போகிற சந்ததியனுடைய நுனித்தோல் விருத்த சேதனம் நற்பந்தனை பண்ணி ஆகணும். சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகள் தெய்வ சமூகத்திலே சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசத்தின் நுனித்தோல். எரேமியாவில சொல்லுது இருதயத்தின் நுனித்தோல். வாசிங்க. வயதா இருந்தான். ஒரே நாளில் ஒரே நாளில் தகப்பனுக்கும் மகனுக்கும் விருத்த சேதனம். எரேமியா 4:4 ஒன்னு வாசிங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரகம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார். உங்களை கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முழுமையான ஒரு மனம் திரும்புதல் என்பதை பைபிள் அங்கு தெளிவாய் சொல்லுகிறது. இருதயத்தின் நுனித்தோல் சரீரத்தில் உள்ளது. ஆகையினாலதான் இயேசு சொன்னார், புறம்பான யூதன் யூதன் அல்ல, உள்ளான யூதனே யூதன். பிரைஸ் தி லார்ட். புறம்பான யூதன் யூதன் அல்ல, உள்ளான யூதனே யூதன். ஆபிரகாம் தன்னுடைய வெளியே விருத்த சேதனம் பண்ணியாச்சு. மகனுக்கும் சொன்ன வார்த்தைய அப்படியே செய்கிறான் பாருங்க. நான் மட்டும் செய்துட்டு மகனை ஏனோதான் ஒண்ணு விடல, மகனையும் பிடிச்சு உட்கார வச்சு வசனத்தை கற்றுக் கொடுத்து வசனத்தின்படி வாழ்வதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 13வது வயதுல தன்னுடைய மகனுக்கும் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்த பின்புதான் ஆபிரகாமுக்கு தெய்வம்
18ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல வரும்போது கர்த்தர் சமபூமியில் தரிசனமானார். அவன் பகல் உஷ்ண வேளையில் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வருகிறார். 17ஆம் அதிகாரத்துல தனக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறான். 18ஆம் அதிகாரத்துல தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை வேளை நன்றி செலுத்துவோம். முதல்ல கர்த்தர் தேடி வருவார், அடுத்து கர்த்தர் வரமாட்டார், கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் வந்தார். 17ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. 18ஆம் அதிகாரத்துல தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அவனுக்குள்ள மாற்றம் வந்து பாத்தீங்களா? எப்ப மாற்றம் வருகிறதோ அப்ப தேவ நன்மை உங்களை பின்தொடரும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்மைக்கா காத்து கிடக்க வேண்டாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது செய்தா நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா? பின்னால தொடருமா? மலையாளத்துல நன்மையும் கிருபையும் ஆயுஷ் காலமுக்கேயும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம் ஜீவனோட இருக்கிறீங்களோ அத்தனை வருஷம் உங்களை பின்தொடர்ந்து வர நன்மை. ஆகையினாலதான் சங்கீதக்காரன் சொன்னான், நீதிமான்களுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறந்தத, அப்ப துணிக்கைக்கு இறந்தத. சொல்லுங்க வசனத்தை. அப்ப துணிக்கைக்கு இறந்தத. நான் இளைஞனா இருந்தேன் ஐயா, நான் சின்ன பயலா இருந்தேன், 20 வயசா இருந்தேன், முதிர் வயதாச்சுப்பா, காலை தள்ளாடிச்சு, இளைஞனா இருந்தேன், கோலியாத்த அடிச்சேன், முதிர் வயதாச்சு. ஆனாலும் நீதிமான் உத்தமனாய் வாழ்ந்த ஒரு மனுஷனையும் இதுவரை கைவிட்டத பைபிள்ல ஒரு சரித்திரத்திலையும் இல்ல. அல்லேலூயா. எங்கேயாவது விசுவாசிகள் கர்த்தர் என்ன கைவிட்டாருன்னு உணர்கிறீங்கன்னா கர்த்தர் கைவிட்டதில்ல, நம்ம ட்ராக் மாறி போய்கொண்டிருக்கிறோம் என்பதை வசனத்திலிருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. கரைகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுத்தா நம்ம சும்மா விடுவார் ஐயா? அவர் காட்டு புஷ்பத்திற்கு உடுத்து வச்சாராம். ஒரு பூ நிர்வாணமாய் இருக்க கர்த்தர் விரும்பல. புரியுதா உங்களுக்கு? ஒரு பூ நிர்வாணமாய் இருக்க கர்த்தர் விரும்பல. அவைகளை உடுத்து வித்த தெய்வம் நம்ம சும்மா விடுவாரா? அல்லேலூயா. இளைஞனாய் இருந்தேன், ஆனாலும் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் இதுவரை நம்முடைய கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம கையை விடவே மாட்டார் ஐயா. அவர் விடுகிறவர் அல்ல. அனுபவிச்சோன்னு சொல்றான். இளைஞனா இருந்தேன், வயசும் ஆச்சு, வயசும் ஆச்சு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அவன் இத்தனை வருஷத்தை சொல்லல, என்னை ஆண்டவர் இதுவரை கைவிட்டதை நான் அறியவே இல்லை. ஆமென். ஒரு தப்பு பண்ணனா தப்பை கர்த்தர் தண்டித்தார், உடனே திரும்பி வந்தான். ஆமென், அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்துல சொல்றான், ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்க கூடாது ஐயா, உடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு விலக்க கூடாது, நீங்க பிடிச்ச கையை பிடி விடக்கூடாதுன்னு விண்ணப்பம் பண்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒட்டச்சாண வயருக்கா நான் பாடுபடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஒட்டச்சாண, இதெல்லாம் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த சென்டென்ஸ் தெரிய வாய்ப்பில்லை. ஒட்டச்சாண வயருக்கா நான் பாடுபடுறேன். இந்த காலை வேளையில ஒட்டச்சாண வயரை நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென், அல்லேலூயா.
இந்த கஷ்டங்கள் வாழ்க்கையில, ஊழியத்துல, ஆரம்பத்துல பட்ட சில அனுபவங்களை நான் யோசிக்கும் போது, நீ ஒரு மனுஷன் பசியோட இருக்கிறது என் காதுக்கு வந்தா என்னால அதை தாங்கிக்கிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதாவது ஒரு அவன் ரட்சிக்கப்பட்டானோ படலையோ, சர்ச்சுக்கு போகிறானோ போகலையோ, அவனுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி செய்கிறது வரை என் மனசு அமைதியா இருக்காது. அது பல இடங்கள்ல அதை செய்துட்டு இருக்கோம். அது கர்த்தருடைய நாமத்துல. ஒரு காலத்துல கர்த்தர் எனக்கு செய்தார், இன்னைக்கு நம்மை கொண்ட பலருக்கு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகாரத்தை வீணடிக்கிறத பார்த்தா எனக்கு கோபம், மூர்க்க வரி வரும். ஆனாலும் சில இடங்கள்ல சகிச்சுதான் ஆகணும். காரணம், திடீர்னு சில வேளை யாராவது வந்துருவாங்க. ஆகாரம் எப்பவும் ஸ்டாக் இருக்கணும். எனக்கு பழசெல்லாம் செட் ஆகாது என்னுடைய உடம்புக்கு. ஆகையினால நான் சில வேளையில நான் ரொம்ப கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இளைஞனா இருந்தேன். அனுபவம் சொல்ல முடியுமா? நான் சின்ன வயசுல இருந்தேன், இப்ப எனக்கு வயசாச்சு. இதுவரை கர்த்தர் என்னை கைவிட்டதை என்னால உணரவே முடியல. தலைக்கு மேல கைகளை தூக்கி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ குறை சொல்றான் பிள்ளைகளை, எத்தனை குறை நம்ம தெய்வ சமூகத்துல பழிச்சாட்டுகிறோம். இந்த காலை வேளையில இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் இளைஞனா இருந்தேன், வயசு ஆச்சு எனக்கு, ஆனாலும் கைவிடப்பட்டதையும் சந்ததி, நீங்க செய்ய வேண்டியது உங்க சந்ததிக்கு சரியா செய்தா, உங்க சந்ததி எத்தனை தலைமுறை ஆனாலும் நீங்கள் நானும் ஒரு நாளைக்கு மரிச்சு போவோம். நம்முடைய ஜீவிக்கிற கர்த்தர் மரிக்காமல் நம்முடைய சந்ததியை பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்க்கல, சுகம் சேர்க்கல, வேற ஒண்ணுமே சேர்க்கல. இயேசுவை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். அவனை ஒரு காலம் கர்த்தர் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாய்யா. இன்னைக்கு பகல நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறாரு. அந்த வசனத்தை பூர்த்திகரிங்க. அடுத்த வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். நீதிமான்களின் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறந்து கை நீட்ட, நம்ம கை நீட்டி இருக்கலாம், சூழ்நிலைக்கு கை நீட்டி இருக்கலாம். அல்லேலூயா. 50 ரூபா கொடுங்க, ஒரு டீ குடிக்கட்டுமே. 10 ரூபா கொடுங்க, 2 தோசை சாப்பிடட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் டீ கடையில போய் டீ தோசை சாப்பிடும்போ ஒரு தோசை 10 பைசா. என்னுடைய அனுபவத்துல சொல்ல முடியும். 25 பைசா கொடுத்தா 3 தோசை தருவாங்க அன்னைக்கு, கருணையின் அடிப்படையில். 25 4 அணை, இன்னைக்கு அணை சொல்ல மாட்டாங்க, 4 அணை கொடுத்தா 3 தோசை தருவாங்க. சட்னி இலவசம், ஏதோ வீண்டும் கொஞ்சம் சம்மந்தி கூட சாம்பார் ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு செம்பு தண்ணி குடிச்சா போதும் ஒரு வேளைக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த காலம் மாறிட்டு, கஷ்டப்பட்டோம் ஆகாரத்துக்கு, நிலைமை மாறினது. இன்னும் அநேகரை போஷிக்கக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. இளைஞனா இருந்தேன், எனக்கு முதிர் வயதுன்னு சொல்ல மாட்டேன், நடுத்தர வயது. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இடையில நிக்கி. ஆனா நீதிமான்களுடைய சந்ததி, நான் முந்தின நாள் கன்வென்ஷன் கொடுத்து போன வேளை செய்தி முடிச்சு நிறைய பேர் போகிறாங்க. மீட்டிங் முடிச்சு 29 ஆண்டு இன்னைக்கு, ஆமா 29வது ஆண்டு இன்னைக்கு நிறைவு இந்த சர்ச்சில் வந்து. ஜனவரி 26 மறக்க முடியாத நாள். நான் இதே இந்த காட்டுக்கடை சர்ச்சில் வரும்போது இந்த லொகேஷன்ல ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு, 4-5 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள அன்னைக்கு சுவிசேஷ விரோதிகளாய் இருந்த சிலர், ஊழியத்திற்கு எதிர்வினை ஆற்றினவர்கள் சிலருடைய சந்ததி வேத புஸ்தகத்தை மார்போடு அணைத்து அந்த ஆராதனைக்கு வந்து போகிறத நான் பார்த்தேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க ஆண்டவரே, என்னையும் கெட்ட வார்த்தை பேசுனது எனக்கு ஞாபகத்தில் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போடுகிற விதை ஒரு நாளைக்கு மட்கி போகவே போகாது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான்கள் அப்ப துணிக்கைக்கு இறந்து
இறக்க கத்தர் வைக்க மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் உண்டு? நான் என் ஆண்டவரை உயர்த்தினேன், என்னை என் சந்ததி என் கத்தரை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஐயா, ஊழியக்காரர்களை விட மேன்மையாய் கத்தர் விசுவாசிகளை உயர்த்தணும். ஆமென். ஒன்றுக்கொன்று மேலாய் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஸ்டெப்பா உயர்த்தி அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும்னா நமக்கு இது போல சொல்ல முடியணும். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயசும் ஆச்சு, ஆனாலும் அனுபவத்திலிருந்து சொல்றான் ஐயா. இன்னைக்குள்ள விசுவாச சந்ததிக்கு அனுபவம் இருக்கா? ஏதோ ஒரு பாஸ்டர் வந்தாரு, பிரசங்கிச்சாரு, ஒரு இமோஷனல், அவங்க கை தூக்குறாங்க ஸ்நானத்துக்கு, அவங்க கூட்டுக்கு நானும் ஸ்நானத்துக்கு கை தூக்கினேன். நீதிமான்களின் சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறந்து திரிகிறதை, வீடு வீடு ஆகாரத்துக்கு கை நீட்டு நம்ம பிள்ளைகளை கத்தர் விட மாட்டாரு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை சிரேஷ்டமா மேன்மையா வைக்கிற கத்தர் நம்முடைய கத்தர். அல்லேலூயா. நம்ம அந்த சிரேஷ்டமேறின தெய்வத்தை தேடனா நம்ம பிள்ளைகளை சிரேஷ்டமா கத்தர் வைப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சில வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள், ஆசீர்வாத செய்திகளை கேட்கும்போ நம்ம துள்ளி குதிக்கிறோம். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் வேற ஒன்றையும் கண்டு அல்ல, என் தேவனுடைய சிரேஷ்டமேறின அந்த தேசத்தை மனசிலே பதித்து கொண்டு துள்ளி குதித்து, ஆகாரம் இருந்ததோ, படுக்கைக்கு இடம் இருந்ததோ இல்லையோ, வீடு இருந்ததோ கூடு இருந்ததோ ஒன்றையும் பார்க்கவில்லை, தெய்வத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அப்படி கிரயம் செலுத்தின சந்ததிகள் தான் நீங்களும் நானும். அப்படி கிரயம் செலுத்தி இரத்த துளிகள் தெய்வ சமூகத்துல விழுந்து அதுல உள்ள துளிகள் தான் நீங்களும் நானும். ஆகையினால இக்கால இன்பத்திற்காய், இக்கால சுகத்திற்காய், இக்கால நன்மைக்காய் பிடிவாதம் பிடிக்காம விசுவாசத்திற்கு ஆபிரகாமை போல கிரயம் செலுத்தி நில்லுங்க. நம்ம சந்ததிகளை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் என்னுடைய உடன்படிக்கையை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்துக்கு ஜீவனை கொடுத்து திறப்புல நில்லுங்க, என் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது 17ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல வாசிங்க. தேவன் தலைமுறை தலைமுறையும் சந்ததியையும் கை கொள்ளுங்கள். உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளும் கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். தேவ சப்தம் கேட்டதும் இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தாண்டட்டும், ஒரு வெள்ளிக்கிழமை கூட தாண்டட்டும், இல்லைன்னா ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான காரியம் அது முடியட்டும்னு சொல்லி தெய்வ காரியத்துக்கு தன்னை தாழ்த்தல்ல. கேட்ட அன்னைக்கே அவன் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து அன்னைக்கே அந்த வார்த்தையை நிறைவேற்றினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்மவேலும் அவனும் ஒரே நாள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். அப்படின்னா தகப்பனும் மகனும் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு முறைப்படி சொன்னா ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் என்கிற முறைதான் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
வசனத்தை கேட்டதும் இனி அடுத்த வாரம் ஆகட்டு, அடுத்த மாசம் ஆகட்டு, ஜனவரி ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு, பிப்ரவரின்னு நீட்டல்ல, கேட்ட அன்னைக்கே அவன் தன்னை சுத்திகரித்தான். சுத்திகரித்த அன்றைக்கு தெய்வத்தினுடைய கரம் மறுநாளைக்குன்னு சொன்னா அடுத்த அதிகாரத்துல வரும்போது தேவ தூதனை கர்த்தர் ஆபிரகாமனுடைய வீட்டுக்கு நேராய் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்துட்டு நம்ம இருந்தா நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து, அல்லேலூயா, நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறியுங்கள் சொன்னது போல செய்ய வேண்டியதை செய்துட்டு பொறுமையோட இருக்கிறான். 3 தேவதூதர்கள் வீடு தேடி வருகிறாங்க. வரும்போது அவன் சொல்றான், வெளியே நிக்க வேண்டாம், கால் கழுவுவதற்கு பாத சுத்திகரிப்பு செய்வதற்கு தண்ணியை கொடுத்துட்டு சொல்றான், உள்ளால உட்காருங்க, நான் இதான் உடனே வர்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட சொன்னான். இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அவன் போய் அதற்குரிய சமையலுக்குரிய தேவைக்குரிய உபகரணங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து பேசுறான். பேசும்போ ஒரு பக்கம் சமையல் நடக்கு, மறுபக்கம் பேச்சு நடக்கு. பேச்சு வர 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 உள்ளால பரியாசம், உள்ளால நகைப்பு, உள்ளால கேள்விக்குறி ஒண்ணுக்கு மேல ஒன்னா எழும்பிட்டே இருக்கு. சகோதரியினுடைய சரீரம் செயலிழந்தது, ஆபிரகாமினுடைய சரீரம் செயலிழந்தது. இப்பதான் தெய்வ பிள்ளையே, எந்த இடம் செயலிழந்தாலும் இந்த வசனம் உனக்குள் கிரியை செய்யுமானால் இந்த பகல் வேளையில செயலற்ற சரீரத்தை செயல்படுத்த என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செயல் இழந்த நாடி நரம்புகளை வசனத்துக்குள்ளால இருந்து உங்களை செயல்படுத்த வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை கொண்டு உங்களுக்குள்ள செயல்படுத்த முடியும். காரணம் என்ன? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலனுடைய முதற்படி வீடு தேடி ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு வசனத்தை கீழ்ப்படிங்க, இன்னும் முதல் உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடி ஓடி நடக்க வேண்டாம். தானா கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியது இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு செய்ய வேண்டியது இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வசனத்தை கீழ்ப்படிஞ்சான், உட்கார்ந்து இருக்கிறான். தேவதூதர்கள் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் வந்தார், அடுத்து தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். தேவ தூதன் வந்த பிறகு பேசும்போ சாராளுக்குள்ள பயங்கர இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. சந்தேகத்தின் வித்து உள்ள விழுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சந்தேகத்தின் வித்து உள்ள வருவதற்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. சந்தேகம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. சூழ்நிலை பார்க்காதீங்க, சந்தர்ப்பத்தை பார்க்காதீங்க. ராத்திரி ஆக்கம், பகலாக்கும், விடிய காலமாக்கும், இப்ப இத்தனை மணி நேரத்துல இத்தனை சமயத்துல எப்படி நடக்கும்? காரியம் நடக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. போய் தோண்டுங்க ஐயா, வாய்க்கால் எல்லாம் வாய்க்கால தோண்டு. விசுவாசம் இருக்கா? இந்த வாரத்துல என் பிள்ளைகளோட பேசும்போ நான் இந்த வார்த்தையை உபயோகிச்சேன். ஏதோ ஒரு காரியம் பேசிட்டு வரும்போ, என்ன எப்படி? காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் போய் தோண்டப்பா, வாய்க்கால் எல்லாம் தண்ணியா கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. நம்ம தோண்ட காயத்தமானா நீரூற்றை அவர் வர விடுவார். நம்ம செய்ய வேண்டிய செய்யாம ஆட்டி ஆட்டி இருந்தான்னு ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம பின்பற்றி நமக்கும் நம்ம சந்ததிக்கும் வர வேண்டியதை என் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட சொல்லிட்டு என் வார்த்தையை சுருக்குகிறேன். நான் பேச வேண்டிய டாபிக் இன்னும் இருக்கு, சமயம் அதிவேகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:18 ஒன்னு வாசிங்களேன். மறைப்பேனோ நிறைவேற்றும்படியாய் பிள்ளைகளுக்கும் நீதியையும் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமே, நீ என்ன செய்யணும்? நீதியை செய்யணும், நியாயத்தை செய்யணும். ஒரு விசுவாசி
செய்ய வேண்டிய காரியம் சும்மா வாக்குத்தத்தம் நடக்காது, சும்மா ஆசீர்வாதம் வராது, சும்மா தெய்வ கிரியை நடக்காது. நீ இன்னது செய்தா இன்னது வரும். பிரைஸ் தி லார்ட். விருத்த சேதனம் பண்ணுன உனக்கு நீ சந்ததியை நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். சந்ததியை தந்தா சந்ததியை நீ இப்படித்தான் நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றார், வாசிங்க அந்த வசனம். நீதியையும் செய்து கர்த்தருடைய வழியை என்ன செய்யணும்? காத்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியை எப்ப போனாலும் வழியிலே நின்று, எரேமியா சொல்றாரு, வழியிலே நின்று பூர்வ பாதை எதுன்னு கேட்கணும். வழி தெரியலையா? தெரிஞ்சவங்களை கூட கேளுங்க. தெரியாம இருந்து தெரிஞ்சது போல நடிச்சு போய் பாதை மாறி போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வழி தெரிஞ்சவங்களுக்கு கூட வழியை கேட்கணும். 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஜபிக்கிறவங்க 1 மணிக்கூர் கூட ஜபிக்காதவங்களை கூட போய் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை புரியுதா சொல்றது? டெய்லி 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறவங்க பைபிளே வாசிக்காதவனு கூட போய் ஐடியா கேட்டா அவன் அவனுக்கு தெரியாதத அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லி தருவான். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு என்னுடைய ஒரு நண்பர் பாஸ்டர் சொல்லுவாரு, 10ஆம் கிளாஸ் பிள்ளார പഠിപ്പിക്കണമേ എങ്കിൽ ടീച്ചർ എന്ത് ചെയ്തിരിക്കണം? சொல்லுங்க. 10 பாஸ் ஆகணும், 11ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும், 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும், 3 வருஷம் கல்லூரி பட்டப்படிப்பு பாஸ் ஆகணும், இளநிலையும் பாஸ் ஆகணும், முதுநிலையும். பிரைஸ் தி லார்ட். 10ஆம் கிளாஸ் படிப்பிச்சத பிள்ளைக்கு ஒரு டீச்சருக்கு இவ்வளவு முறை உலகத்துல இருந்தா ஆத்மீகத்திலையும் அதே போல ஒரு முறை உண்டு. நம்ம நிறைய இடத்துல விழுந்து போக காரணம் என்ன தெரியுமா? ஆலோசனை கேட்க வேண்டிய இடத்துல கேட்க மாட்டோம், எங்கேயோ போய் கேட்போம். நமக்கு தற்கால சுகமா இருக்கும், சமாதானம் போல இருக்கும். ஏன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டப்போ முற்றிலும் அடைபட்ட ஒரு இடத்துல போய் இடிச்சு நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நிறைய சொல்ல முடியும். இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம தினசரி பைபிள் வாசிக்கணும். நம்ம பிள்ளைகளையும் பைபிள் வாசிக்க பழக்க வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தினசரி ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளையும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒழுங்கா தெய்வ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய சமயம் காத்திருக்கணும். அவங்களையும் காத்திருக்க பழக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அந்த 18ஆம் வசனத்துல 18:18 செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும். கர்த்தர் பெரிதாய் இருப்பதால் பாவம் கொடியாயிருப்பதனாலும் நான் இறங்கி போய், பாருங்க, நான் இறங்கி போய், வேற யாரையும் கர்த்தர் அனுப்ப மாட்டாரு. சில காரியம் விசாரணை நடத்துவ கர்த்தர் இறங்கி வருவாரு. விசுவாசிக்கிறீங்களா வார்த்தையை? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டான், லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இவனுடைய லைன் வேற, அவனுடைய லைன் வேற. இங்க கர்த்தர் இறங்கினார், இவனுக்கு சுத்திகரிப்பு உண்டாச்சு. அங்க கர்த்தர் இறங்கினார், அக்கினியினால் சுட்டரிப்பு உண்டாயிற்று. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு வீட்டுல கர்த்தர் வந்தது, அவனுக்கு ஆசீர்வாதம் நன்மையும், அவன் சுத்திகரிப்பு உண்டா விருத்த சேதனம் பண்ணினான், மகனை விருத்த சேதனம் பண்ணினான், அவனுக்கு அடுத்து ஒரு தலைமுறை கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த சந்ததியிலிருந்து ராஜாக்கள், பெரியவர்கள், மேன்மை உள்ளவர்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். வசனத்தை கீழ்ப்படுகிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். லோத்துக்க பட்டணத்திலையும் கர்த்தர் இறங்கினார், இறங்கி பார்த்தாரு. நான் இதை உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னே சர்ச்சில் பேசினேன். ஆனா இந்த லைன் இல்ல, வேற ஒரு லைன்ல அன்னத்து கர்த்தர் தந்த வார்த்தையை பேசினேன். சோதோம் குமாராவில இறங்கி பார்ப்பேன்,
அங்க இந்த கூக்குரல் வந்துட்டே இருக்கு, அங்க இந்த அழுகை வந்துட்டே இருக்கு, அங்க துயரம் சத்தம் எழும்பிட்டே இருக்கு. நான் அதை போய் பார்ப்பேன். பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, போய் எட்டின படியே செய்திருக்கிறார்களோ பார்த்து ம் 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 அப்படியே நிக்கிறான் தெய்வ சமூகத்துல. நமக்கு வேலை தெய்வ சமூகத்துல நிக்கிற வேலை. வார்த்தையை சுருக்குகிறேன், அப்படியே எழும்பி நிற்கலாம். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்.